என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 55:8. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என ரோமர் 11:33 கூறுகிறது. ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும், 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும், ராச்சாமம் போலவும் இருக்கிறது. 2 பேதுரு 3:8, சங்கீதம் 90:4. ஆண்டவருடைய கணக்கே வேறுதான். கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எலியா விண்ணப்பம் பண்ணின போது, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என தேவ உத்தரவு உண்டானது. ரோமர் 11:2-4 வரை. எலியாவின் கணக்கு 1:0 தான். ஆனால் 7000:0 என்பதுதான் கர்த்தருடைய கணக்கு. கர்த்தரின் கணக்கு ஒருபோதும் பொய்த்து போகாது. பானையில் ஒரு பிடி மாவு, கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம் உண்டு, அதை கொண்டு நானும் என் மகனும் மாத்திரம் சாப்பிட்டு பின் சாப்பிட ஒன்றுமில்லாமல் செத்துப் போவோம் என்பது சாரிபாத் ஊரின் பெண்ணின் கணக்கு. ஆனாலும் தேசத்தின் மேல் கர்த்தர் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் மாவும் எண்ணெயும் குறையாமல் அவளும் அவள் மகனும் அவள் வீட்டாரும் தேவனுடைய மனிதனும் வயிறார திருப்தியாக புசிக்க வேண்டும் என்பது ஆண்டவரின் கணக்கு. அல்லேலுயா. சிறு பையன் கையில் இருந்தது 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் தான். ஆனாலும் 5000 பேரை பந்தி அமரச் செய்து அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடம் கொடுத்தார். இயேசு யாவரும் திருப்தியாய் சாப்பிட்டு மீந்ததை 12 கூடைகளில் நிரப்பினார்கள். உன் வருமானத்தை கர்த்தரிடம் கொடுத்து ஆசீர்வதிக்க சொல்லு. இயேசு ஆசீர்வதிக்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும், பெருக்கம் உண்டாகும். மாதம் முழுவதும் போஷிப்பார். மீந்ததை நீ எடுத்து வைப்பாய். அந்த 5 அப்பங்களும் இயேசுவின் கரத்திலே கொடுக்கப்பட்டதினால்தான் அத்தனை பெரிய ஆசீர்வாதம். அது அந்த சிறு பையனின் கரத்திலேயே இருந்திருக்குமானால் அது அவன் ஒருவனுடைய பசியை மாத்திரம்தான் ஆற்றியிருக்கும். கர்த்தருக்கென கொடுத்து பாருங்கள். ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணாதிருப்பாரோ? அமுக்கி குலுக்கி சரிந்து விழுமட்டும் நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். காணிக்கை பெட்டியில் 2 காசை போட்ட பெண்ணை மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை அதிகமாய் போட்டாள் என்றார் இயேசு. இயேசுவின் கணக்கு, நினைவு எல்லாம் வேறுதான். இந்த உலகத்தாருக்கு அது புரியவே புரியாது. உங்களுக்கு புரிகிறதா? புரிந்தால் நல்லதுதான். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபம். இயேசுவே, என்னையும் உமது மந்தை நாடாய் சேர்த்துக் கொள்ளும். என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.